நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு கிருஷ்ணா நகர் ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கிருஷ்ணா நகர் ஆதிதிராவிடர் மாணவிகள் விடுதியில் நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தான சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு மாணவிகளிடையே கலந்துரையாடினார். அப்பொழுது புதிய நாப்கின் இயந்திரம் வேண்டும், தினசரி உணவு முறைகளை மாற்ற வேண்டும், இரவு நேரத்தில் பணி முடிந்து வரும் மாணவிகளுக்கு போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை மாணவிகள் முன்வைத்தனர். இதனை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன், ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் மாணவிகளுக்கு 25க்கும் மேற்பட்ட நலத்திட்டங்கள் உள்ளன என்றும் அதனை மாணவிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். எந்த தீய பழக்கங்களும் இல்லாமல் குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்ற இயக்குநர், ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை பற்றி சக மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் எடுத்து கூற வேண்டும் என்றார். மேலும் மாணவிகளிடையே ஜாதி மத பாகுபாடுகளை களையும் வகையில் அனைத்து சமுதாய மாணவிகளுக்கும் விடுதியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றார். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குநர் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் மாணவிகளுடன் கலந்துரையாடிக் கொண்டு உணவு அருந்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், விடுதி காப்பாளர், ஊழியர்கள் உட்பட மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் உடற்பயிற்சி, யோகா செய்து அதன் பாதிப்புகளில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என ஆளுநர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். தனியார் அமைப்பு சார்பில் மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமின் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இலவச முகாமினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், மார்பக புற்றுநோயினால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் உடற்பயிற்சி, யோகா செய்து அதன் பாதிப்புகளில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள தயக்கம் காட்டக்கூடாது. வீட்டில் உள்ளவர்களும் சமுதாயத்தில் உள்ளவர்களும் இது பற்றிய விழிப்புணர்வுடன் செயல்பட்டு தங்களின் அன்புக்கு உரியவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, தனியார் அமைப்பு தலைவர் ஆனந்தகுமார், விளம்பர பிரிவு செயலாளர் மோகனப்பிரியா, துணைத் தலைவர் பினு ஹாசன் மற்றும் மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சபாநாயகர் செல்வத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ள 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் குறித்து சிறப்பு நீதிமன்றத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும். சிறப்பு நீதிமன்றத்தை கூட்டினால் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்றார். மேலும் சபாநாயகர் மீது கூறும் புகார்களுக்கு எதிர்க்கட்சிகளிடம் மாற்று கருத்து இல்லை. சபாநாயகர் அனைத்து விஷயங்களிலும் தலையிடுகிறார், தொடர்ந்து அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்றும் சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது சட்டம். ஆனால் இந்த சட்டத்தை மீறி சபாநாயகர் செல்வம் செயல்படுகிறார். எனவே அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசின் பொதுப்பணித்துறையில் 2016ஆம் ஆண்டு தேர்தலின் போது 1000க்கும் மேற்பட்டவர்கள் வவுச்சர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். அரசியல் கட்சிகளின் புகார் காரணமாக தேர்தல் துறை ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஒன்றிணைந்து சங்கம் அமைத்து மீண்டும் பணி வழங்க கோரி பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியாகி 20 மாதங்கள் ஆகியும் இதுவரை பணி வழங்கப்படவில்லை. இதனால் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக அண்ணா சிலை அருகே காத்திருப்பு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று சட்டமன்றம் நோக்கி ஊர்வலம் நடத்தினர். ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர். ஊர்வலம் நேரு வீதி, மிஷன் வீதி, ஜென்மராகினி கோவில் வழியாக ஆம்பூர் சாலையினை வந்தடைந்தது. அங்கு அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கு லேசான தள்ளு முள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து கோரிக்கையினை வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் மக்களை திரட்டி அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் பாதிப்பில் இருந்து மக்கள் மீளாத நிலையில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தி இருப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும், உடனடியாக உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும், இல்லை என்றால் கழக பொதுச் செயலாளரின் அனுமதி பெற்று மக்களை திரட்டி அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மத்திய அரசு தொடர்ந்து புதுவை மாநிலத்தை புறக்கணித்து வருகிறது என்றும், மாநில மக்களின் உரிமைகளை பெறாமல் புதுவை அரசு மயக்க நிலையில் இருப்பது கண்டனத்திற்கு உரியது என கூறினார். மேலும் மத்திய அரசு மூலம் நாடு முழுவதும் 71,000 நபர்களுக்கு பிரதமர் மோடி என்று பணி ஆணை வழங்கும் நிலையில் அதில் ஒருவர் கூட புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்பது புதுச்சேரி மாநிலத்தை வஞ்சிக்கும் செயலாகும். மாற்றுத்திறனாளிகளுக்கு லிப்ட் ஆபரேட்டர் உட்பட 40க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வழங்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ள நிலையில் புதுச்சேரி அரசு அதை பின்பற்றுவதில்லை என்றும், மாற்றுத்திறனாளிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என்றார். ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் மற்றும் தொண்டமானத்தம் பகுதியில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பாலாஜி நகருக்கு ரூபாய் 1,68,000 மதிப்பீட்டிலான சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும், அதைத் தொடர்ந்து தொண்டமானத்தம் சூர்யா கார்டன் நகருக்கு ரூபாய் 4,31,000 மதிப்பீட்டிலும் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரும் ஒசூடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்க மன்னார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மகளிர் அணி சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். நாடாளுமன்றத்தில் சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமதிக்கும் விதமாக பேசியதை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு கட்சியினர்கள், அமைப்பினர்கள் அவரது உருவ பொம்மையை எரித்தும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டும் வருகின்றனர். இதில் புதுச்சேரி மாநில தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில தலைவர் பிரகாஷ் ஆலோசனைப்படி மாநில மகளிர் அணித்தலைவி சரளா தலைமையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் சரண்யாவை சந்தித்து புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி அவதூறாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். இதில் இயக்கத்தின் செயலாளர் ஜோஸ்பின் மேரி, மங்களம் தொகுதி பொறுப்பாளர் முருகன், அபி, சத்யவாணி, பிரியா, ஜெசி மற்றும் மத்திராஜ், முரளி ராஜன், அபினேஷ் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் நூதன முறையில் ரூபாய் 7,58,000 மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகரைச் சேர்ந்தவர் விஸ்வநாதன். இவரை மர்ம நபர் கைபேசியில் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறியதை நம்பி அவர் கடனுக்கு விண்ணப்பித்துள்ளார். உடனே செயலாக்க கட்டணம் செலுத்த மர்ம நபர் கூறிய நிலையில் 48,678 ரூபாயினை குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் அவர் செலுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கான கடன் தொகை வந்து சேரவில்லை. இதேபோல் புதுச்சேரி அனிதா நகரைச் சேர்ந்த கன்னியம்மாள் அலெக்ஸ் வேணி என்பவரிடம் மர்ம நபர் குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறி
1,35,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் ரெட்டியார்பாளையம் பழவ நகரைச் சேர்ந்த ஜெயக்குமாரியிடம் பகுதி நேர வேலை என கூறி ரூபாய் 5,74,000 ரூபாயினை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். மேற்கண்ட 3 புகார்களின் குறித்தும் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாரதி நகரில் ரூபாய் 4,79,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாரதி நகர் 3வது வீதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 4,79,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒயிட்டவுன் பகுதியில் 31ஆம் தேதி பிற்பகல் முதல் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கானோர் கடற்கரை சாலையில் கூடுவார்கள் என்பதால் நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த 31ஆம் தேதி பிற்பகல் முதல் ஒயிட்டவுன் பகுதி முழுவதும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒயிட்டவுன் பகுதியை சுற்றி 10 இடங்களில் வாகன நிறுத்தம் இடங்கள் அமைக்கப்பட உள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த வாகன நிறுத்தும் இடத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு அரசின் மூலம் இயக்கப்படும் இலவச பேருந்து மூலமாக கடற்கரை சாலை உள்ளிட்ட ஒயிட்டவுன் பகுதிகளுக்கு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒயிட்டவுன் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மட்டும் பாஸ் வழங்கப்படும் என்றும், கடந்த ஆண்டு 2 லட்சம் பேர் வரை கடற்கரை சாலையில் கூடினார்கள். இந்த ஆண்டு அதைவிட கூட்டம் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றார். மேலும் வரும் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து வருபவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும், மீறினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றார். தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் உறுப்பினர்கள் சேர்க்கை, கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து விளக்க பரப்புரை வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து நடைபெற்ற விளக்க பரப்புரை கூட்டத்தில் இயக்கத்தின் தலைவர் பாவானந்த் தலைமையேற்று இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் ஆற்றல் அரசு முன்னிலை வகித்தார். இதில் தாய்மொழி தமிழுக்கான அடிப்படை உரிமையினை நிலைநிறுத்துதல், தமிழ் அமைப்புகளோடு கலை பண்பாட்டு இலக்கிய இயக்கங்களோடு ஒருங்கிணைத்தல், தமிழ் வாழ்வியல் பண்பாடு கலாச்சார நெருக்கடிகளை எதிர்த்து போராடுதல், மேலும் தமிழ் மக்கள் இடையில் தமிழ் மொழி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மொழி உணர்வை மேம்படுத்துதல் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் இலவச கல்வியினை அடிப்படை உரிமையாக்குதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விளக்க பரப்புரை கூட்டமானது நடைபெற்றது. இதில் தமிழ் உரிமை இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி சார்பில் நடைபெற்ற போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று போதை தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். காரைக்கால் நகர பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியார் மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியினை பள்ளியின் துணை முதல்வர் பாஸ்கர், இன்ஸ்பெக்டர் புருஷோத்தமன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய சாலைகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த பேரணிக்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் விஸ்வேஸ்வர மூர்த்தி, இருபாலர் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா புதுச்சேரி சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்து விளக்கேற்றி
இவ்விழாவை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில விருதுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கினார். சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நோக்க உரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் 29 மாற்றுத்திறனாளிகளுக்கு வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் ரொக்க பரிசுடன் கூடிய மாநில விருதுகள் வழங்கப்பட்டன. 10 பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. 13 மாற்றுத்திறனாளி தம்பதியர்களுக்கு ரூபாய் 1,00,000 வீதம் திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டது. 250 செவித்திறன் குறைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் அதிகாரிகள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.